அடுத்தபடியாக பயானுடைய நிகழ்வு துவக்கமாக ஏ ஷக்கீல் அகமது அவர்கள் நோன்பு ஒரு கேடயம் என்ற தலைப்பின் கீழ் பயான் நிகழ்த்துவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நோன்பு ஒரு கேடயம். உங்கள் முன்னாள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆன். நோன்பின் நோக்கம் அல்லாஹ்வை நெருங்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஷ்ஷியாமுன் ஜுன்னத்தும் மாலம் யுஹ்ரிகுஹா. நோன்பு ஒரு கேடயம், அதை உடைக்காமல் இருக்கும் வரை நல்ல பேச்சுக்களை நோன்பு காலங்களில் பேசுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சு குறித்து அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் ஏசுபவராக இருந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் சபிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமான வார்த்தையை பேசியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமான செயல்களை செய்ததில்லை. இது நோன்பு காலங்களில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்டது. உங்களிடம் ஒருவர் சண்டைக்கு வந்தால், உங்களை திட்டினால் அவர்களிடம் சொல்லுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நோன்பு ஆரம்பிக்கின்றது. அதில் நமது நாவுகளை பேணி பாதுகாத்து வாழ்வோம். நாம் நோக்கும் நோன்பு நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தர வேண்டும், நன்மைகளை பெற்று தர வேண்டும். ரய்யான் என்ற சத்தத்தை இதன் மூலம் அல்லாஹ் தரும் அளவுக்கு மிக கவனமாக நோன்பை நோக்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.